ஸோ வெல்கம் மாமே. ரீசெண்டாகவே நம்ம மார்வல் கிட்ட இருந்து சம் இன்ட்ரெஸ்டிங்கான தரமான அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா தார்கான அடுத்த மூவி வரப்போகுது, அதாவது தார் 5 வரப்போகுது. அதுக்கான நேம் இந்த மாதிரி தார் குவெஸ்ட் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இந்த ஃபென்டாஸ்டிக் 4 மூவி இருக்குல்ல, இதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு ஆக்டரை மட்டும் மூவில இருந்து கட் பண்ணி தூக்கியிருக்கானுங்க. இதனால படத்தோட ஆக்சுவல் ரன் டைமுமே குறைஞ்சிருக்காங்க. படத்துல வந்த அந்த ஒரு கேரக்டர் இந்த மூவியோட வில்லனா தான் இருக்கணும், அந்த வில்லனை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கானுங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? இது கூடவே இந்த மார்வலோட அப்கமிங் சீரீஸான விஷன் குவெஸ்ட், இந்த சீரீஸ்ல எத்தனை எபிசோட்ஸ் இருக்கு, இந்த சீரீஸ்ல அல்ட்ரான் ரிட்டர்ன் ஆவாரா இல்ல ஆக மாட்டாரா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். பட் இப்ப கிடைச்ச ரீசெண்டான நியூஸ்லயே எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது என்னன்னா இந்த தார் 5 தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு தார் குவெஸ்ட் அப்படின்ற பேர்ல. இது இந்த மாதிரி டிஸ்னி பிளஸ்ல ஒரு சீரீஸா ரிலீஸ் பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் அடிபட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்றத தெளிவா அந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் லைக் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸுக்கு நம்மளோட மார்வல் பயிலுகடா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே தாங்க இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. ரைட்டு, ஃபயரா வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? தார் 5 மூவியை பத்தின பேச்சு தான் இப்போ ரீசெண்டா அதிகமா அடிபடுதுன்னே சொல்லாங்க. எக்கச்சக்கமான சோர்சஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி தார் 5 வரப்போகுது, அந்த படம் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே முடிஞ்சு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. இதுல இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அப்கமிங் நம்ம தலைவன் தாருக்கு 2 ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. அதாவது சீக்ரெட் வார்ஸ் முடிஞ்சு 2 முக்கியமான தார் ப்ராஜெக்ட்ஸ். ஆனா இங்க நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் தாரா ரிட்டர்ன் ஆவாரா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம தார் கேரக்டர் பிளே பண்ண நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தானே, எனக்கு தாரா நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் தாரா பிளே பண்ணதை விட அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதை அக்செப்ட் பண்ணி என்ன பயங்கரமா கொண்டாடினீங்க. ஸோ அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்துக்கு ஒரு பேராகிராஃபா எழுதி தன்னோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு மனசுல உள்ள எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருந்தாருன்னு தான் சொல்லணும். இதுல இருந்து அந்த டைம்ல நமக்கு கிடைச்ச நியூஸ் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம தாருக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கொடுக்க போறானுங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் அந்த டைம்ல நமக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதுக்குனே தனியாக ஒரு வீடியோ வேணா போட்டிருக்கேங்க. ஸோ அதோட லிங்க் மேலே ஐகாலில் கொடுக்குறேன். ஸோ அதில் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் டீட்டெயிலாக போட்டிருந்த அந்த ஒரு பேராகிராஃபை பிரேக் டவுன் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். ஸோ டைம் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கிடைச்ச நியூஸ் என்னன்னா, இந்த மார்வல் இருக்கானுங்கல்ல, இவனுங்க அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் அடுத்த அப்கமிங் மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக கொடுக்க போறானுங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் நமக்கு தெரிய வந்திருந்துச்சு. அப்படி சாஃப்ட் ரீபூட்டா கொடுக்க போறானுங்க அப்படின்னா நியூவான அவெஞ்சர்ஸை தான் நம்ம அந்த ரீபூட்ல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் பட்சத்தில் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தானே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிலேயே வச்சு செஞ்சு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃபை கொடுத்துட்டு ஒரு நியூ தார மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல அடுத்த சாகால உள்ள கொண்டு வரலாம். இதுக்கான வாய்ப்புகள் 90% மேல இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு அப்கமிங் தார் ப்ராஜெக்ட் இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சு பல நாள் கழிச்சு, ஸோ ஒரு நாளைக்கு அப்புறம் தான் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த அப்கமிங் தார் ப்ராஜெக்ட்ல நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓஜி அவெஞ்சர்ஸ்னு சொல்லிக்கிட்டு அவன் ஒருத்தன் தாயா சுத்திட்டு இருக்கான். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம தலைவன் தாருக்கு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கொடுத்துட்டானுங்கன்னா இதுக்கப்புறம் வர்ற அப்கமிங் தார் ப்ராஜெக்ட்ல நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தாங்க. வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். மார்வல் நினைச்சா அசால்ட்டா உள்ள போட்டு கொண்டு வரலாம். ஆனா இங்க ஒரு பக்கம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே சாஃப்ட் ரீபூட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பார்த்து பழகி வளர்ந்த தார திரும்ப அந்த மூவில கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டே இப்போ அப்கமிங்ல வர அந்த தார் ப்ராஜெக்ட்டுக்கு தார் குவெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் பேர் கொடுத்துருக்கானுங்க. ஒரு சில தார் ஃபேன்ஸ் என்ன சொல்றானுங்கன்னா, இந்த தார் குவெஸ்ட் அப்படின்றது தார் 5 தான் இருக்கும், இந்த மூவியை நம்ம தலைவன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வச்சு தான் ஃபுல்லாவே கொடுக்க போறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விஷன் குவெஸ்ட்ன்ற மாதிரி இந்த ஒரு தார் குவெஸ்ட் டிஸ்னி பிளஸோட ஒரு சீரீஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா அது எல்லாமே லீக்ஸ் தாங்க. அபிஷியலா அப்டேட்ஸ் கிடைச்சாதான் நம்ம அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும், அதை பத்தியும் பேச முடியும். அதே மாதிரி இந்த ஒரு தார் குவெஸ்ட் இருக்குல்ல, இது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ரீபூட்டா இருக்கிற பட்சத்துல அது இந்த மாதிரி ஒரு நியூ யூனிவர்ஸ்ல நடக்கும். அதாவது நம்ம இப்ப பார்த்தா 616 கிடையாது, நம்ம யூனிவர்ஸையும் தாண்டி ஒரு நியூவான யூனிவர்ஸ்ல இந்த ஒரு தார் குவெஸ்ட் அப்படின்றது நடக்கும். இந்த யூனிவர்ஸ்ல நம்ம நியூவான தாரை பார்க்க போறோம், நியூவான டோனி ஸ்டார்க்கா இருக்கட்டும், நியூவான கேப்டன் அமெரிக்கா, இவங்களெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட ஓஜி தார், இவரோட தார் 1 மூவி இருக்குல்ல, அதோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கடவுளா இருந்த ஒருத்தன் பூமிக்கு வந்து மனுஷனா மாறுற மாதிரியான ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கதையவே லைட்டா ஆல்டர் பண்ணிட்டு அதை இந்த தார் குவெஸ்ட்டுக்கான கதையாக கொடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம தார் எடுத்துக்கு வந்துட்டு திரும்ப ஆஸ்கார்டுக்கு போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிற மாதிரி கூட இந்த ஒரு தார் குவெஸ்டோட ஸ்டோரி அமைக்கப்படலாங்க. அப்படி இந்த யூனிவர்ஸ்ல நம்ம புது தாரா இருக்கட்டும்,
நியூவான நிறைய கேரக்டர்ஸை பார்க்க போறோம். ஏன் லோக்கி கூட இருப்பாருங்க. ஸோ தலைவன் லோக்கி இந்த ஒரு சீரீஸ்ல இருப்பாரு. அதாவது இந்த தார் கோஸ்ட்ல ஆனா நம்ம பார்த்து பழகின லோக்கி கிடையாது, ஒரு நியூவான லோக்கின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி. ஸோ அதுல அந்த மனுஷன் மல்டிவர்ஸோட மொத்த ட்ரீயையும் கையில பிடிச்சு ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ண போறாருன்னு தான் சொல்லணும். இங்க நம்ம ஓஜி தார் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில எப்படி நம்ம லோக்கியை பார்த்து ரியாக்ட் பண்ண போறாரு, அவனுங்க எடுத்ததுமே முதல்ல என்ன மாதிரி பேசிக்க போறானுங்க அப்படின்னு நினைச்சாலே பயங்கர கூஸ் பம்ஸா தாங்க இருக்கு. இந்த மல்டிவர்ஸ் ஆக அப்புறம் நம்ம மியூட்டன்ஸ் ஆகவா தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கான பிளான்ல தான் மார்வல் பயங்கர ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லணும். பிளான் எல்லாம் பக்காவா போட்டு வச்சுட்டானுங்க. ஸோ அந்த சாகால இப்படி அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தார உள்ள கொண்டு வந்து சொருக போறானுங்க அப்படின்ற ஐடியா சுத்தமா இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்லேயே 2 ப்ராஜெக்ட்னு சொல்லியிருப்பேன். ஒன்று இந்த மாதிரி இந்த தார் குவெஸ்ட், இன்னொன்னு தாருக்கான ஒரு சோலோ கேமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சும் அடிபடுதுங்க. ஏன்னா ரீசெண்டா வந்த மார்வல் ரைவல்ஸ் அதுவே பயங்கரமான ஹிட்டு. அதனாலே ஒரு சூப்பர் ஹீரோ ஃபைட்டிங் கேமை வந்து மார்வல் ஒரு சூப்பர் ஹீரோக்காக உருவாக்கிட்டு இருக்கான். அது இந்த மாதிரி தாரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. தார் கோஸ்ட் அப்படின்ற தாருக்கான மூவி இல்லைன்னா ஒரு டிஸ்னி பிளஸ் சீரிஸ் இது கூடவே தாருக்கான ஒரு சூப்பர் ஹீரோ கேமையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவில இருந்து ஒரு முக்கியமான சீனை கட் பண்ணி எடுத்திருக்கானுங்க. அது யார் நடிச்ச சீனுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜான் மல்கோவிச். ஸோ இவர் தான் அந்த மூவில ரெட் கோஸ்டா வர போறாரு அப்படின்ற மாதிரி நானே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். இவர் வில்லனா வர்ற அந்த ரெட் கோஸ்ட் அந்த போர்ஷனை ஃபுல்லாவே கட் பண்ணி எடுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நமக்கு தெரிய வந்திருந்துச்சு. இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவியோட ஆரம்பத்துக்கு இவனுங்க கொடுத்த ரன் டைம்னு பார்த்தோம்னா 2 hours 10 minutes. இப்போ மண்டேக்கு அப்புறம் இந்த மூவில இருந்து இந்த சீனை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த மூவியோட ரன் டைம் வெறும் 1 hour 55 minutes. அதே மாதிரி இந்த டிஸ்னி இருக்கான்ல, இவன் ரீசெண்டா அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கு ரிலீஸ் பண்ண அந்த ஒரு பிரஸ் ரிலீஸோட காப்பி எடுத்து பாத்தீங்கன்னா கூட அதுல இந்த மாதிரி நம்ம ஜான் மால்கோவிச்சோட பேர் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மனுஷனை ட்ரெய்லர்லாம் காட்டியிருப்பானுங்க. ஸோ அவரோட லுக்கும் ரெட் கோஸ்டோட மேட்ச் ஆயிருந்திருக்கும். இப்போ இந்த மனுஷனோட பேரை இந்த ஒரு பிரஸ் ரிலீஸ்ல ஆட் பண்ணாம விட்டுருக்கானுங்கன்னா இந்த மனுஷன் ப்ளே பண்ண அந்த ஒரு வில்லன் ரோல அந்த கேரக்டரே ஒட்டு மொத்தமா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவில இருந்து கட் பண்ணி தூக்கிருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி மார்வல்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய டைம் நடந்திருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம். சும்மாங்க இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இந்த மாதிரி நம்ம தலைவன் செத் ராலின்ஸை உள்ள கொண்டு வந்து சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிருக்கானுங்க. ஆனா அப்புறம் என்ன நினைச்சானுங்களோ தெரியல, அந்த சீனை மொத்தமா கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கேரக்டர் இருந்ததுக்கான தடமே இல்லாத மாதிரி தான் அந்த ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணிருப்பானுங்கன்னு சொல்லணும். மார்வலுக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஸோ இதை கட் பண்ணிருக்கானுங்கன்னா இதுக்குன்றத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அதே மாதிரி இந்த மார்வலோட விஷன் குவெஸ்ட், இந்த விஷன் குவெஸ்ட்ல மட்டுமே மொத்தம் 8 எபிசோட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டா நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த சீரீஸ்ல நம்ம அல்ட்ரானை பார்க்க போறோம். அதுவும் அல்ட்ரானுக்கு ஒரு நியூ ஹியூமன் ஃபார்மை இந்த ஒரு சீரீஸ்ல கொடுக்க போறானுங்களாம். இந்த ஒரு சீரீஸே இதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னா நம்ம தலைவன் டோனி ஸ்டார்க் இருக்காருல்ல, அவர் இது வரைக்கும் கிரியேட் பண்ண அல்ட்ரானா இருக்கட்டும் இல்ல ஜார்விஸ் ஃப்ரைடேஸ் இந்த மாதிரி மொத்த ஏஎஸ் வச்சுதான் இந்த ஒரு விஷன் குவெஸ்டே நடக்க போகுது. விஷன் சீரீஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு அல்ட்ரான அப்கமிங் நிறைய மார்வல் ப்ராஜெக்ட்ஸ்ல கொண்டு வர மாதிரி மார்வல் ஒரு ஐடியா வச்சிருக்கானா. இதை கேட்ட நிறைய அல்ட்ரான் ஃபேன்ஸ் பயங்கர சந்தோஷமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் அல்ட்ரான என்ன மாதிரி காட்ட போறாங்க அப்படின்றத இந்த ஒரு விஷன் குவெஸ்ட் சீரீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். தான் நமக்கு ரீசெண்டாக கிடைச்ச மார்வலோட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.